ஹலோ, இந்த வீடியோவில் ஜேஇ அட்வான்ஸ்ட் 2023 அதில் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. ஓகே, போகலாமா? எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் இஸ் மூவிங் இன் XY பிளேன். ஒரு XY தளத்தில் பார்ட்டிக்கல் எம் அப்படிங்கிற மூவ் ஆகுது. such that the velocity of at a point, ஒரு பாயிண்டில் உள்ள velocity என்ன கொடுத்துருக்காங்கன்னா is given as v vector is equal to alpha times of yx cap plus 2x y cap, where alpha is a non-zero constant. Okay, what is the force acting on the particle? அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டது என்ன? v vector. v vector is equal to alpha y x cap plus alpha 2x y cap. ஸோ வெக்ட்ரிக்கல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கேப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர் இஸ் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி அண்ட் ஒய் கேப்புக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஒய் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ இது Vx அண்ட் இது செகண்ட் இது இட்ஸ் கோயிங் டு பி Vy. இஸ் இட் ஓகே? ஸோ இது Vx அண்ட் இஸ் Vy. ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. Force is equal to what? Mass times acceleration தான் force. ஸோ mass times accelerationங்கிறது ஏன் இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன்னா, we are given particle. பார்ட்டிக்கல்னு எடுத்தோம்னா mass is not going to change with respect to time. அதனால் we are going to write this. Unless other than we will be writing force is equal to dp vector by dt. mass சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிக்கல்னு கொடுக்காத பட்சத்தில் we'll be considering dp vector by dt. Force is equal to m into a vector. So we are given Vx கொடுத்துருக்காங்க. ஸோ if we differentiate Vx with respect to time, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன். அதை மாதிரி Vyயை டிஃபரன்ஷியேட் ஆக்சலரேஷன் in the x direction and Vyயை நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we'll get the acceleration in the y direction. Okay, so Vx equal to என்னது? ஆல்ஃபா ஒய். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா டைமை பொறுத்து? dvx by dt. இது எதை எனக்கு லீட் பண்ணும்? இது என்ன கொண்டு வரும்? this will give me the acceleration in the x direction. so if I differentiate alpha into alpha times y, okay, alpha is a constant so that I can remove it outside from the differentiation. so what I will have? dy by dt. what is dy by dt? dy by dt na velocity in the y direction. okay, அதான் dy by dt. நமக்கு velocity in the y direction நமக்கு தெரியும்ல. so I will write it as ஏற்கனவே velocity in the y direction means alpha times 2x. so alpha square 2x அப்படின்னு எனக்கு வருது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? we have found the acceleration உடைய x component. so m into acceleration vectorனா ax x cap plus ay y cap. அதான் ஆக்சலரேஷனுடைய எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வெலாசிட்டி இந்த ஒய் டைரக்ஷன் நமக்கு இருக்குது. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வில் கெட் என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும் பொழுது வில் கெட் த ஆக்சலரேஷன் ஒய் காம்பனண்ட். ஸோ வெலாசிட்டி ஒய்க்கு பதிலாக we can substitute this பண்ணும் பொழுது d by dt of alpha 2x. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் யார்? ஆல்ஃபா 2. அவங்க என்ன பண்ணிடலாம்? அந்த டெரிவேட்டிவை விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபா 2 ஆல்ஃபா dx by dt. ஸோ வாட் இஸ் dx by dt? இட்ஸ் நத்திங் பட் Vx. Vx என்ன? alpha times y. so if I do that 2 alpha square y அப்படின்னு வரும். so we found என்னது? x component and y component of the acceleration. எழுதலாமா? so if I write it, mass times x component of the acceleration is alpha square 2x plus y times of x cap. I cap போடுவோம்ல, அதுக்கு பதிலாக x cap. அடுத்து y component of the acceleration is
2 alpha square y times y cap பண்ணிட்டோம். நம்ம ஆன்சருக்கு ஏற்றாப்புல நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணலாமா? 2m ஆல்ஃபா ஸ்கொயரை வெளியே எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2m ஆல்ஃபா ஸ்கொயரை வெளியே எடுத்தால் எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் கேப் ப்ளஸ் ஒய் டைம்ஸ் ஒய் கேப். ஸோ இது மாதிரி ஆன்சர் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.